லைவ் அனைவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கெவி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், டைரக்டருக்கு மிகப்பெரிய ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. டைரக்டருடைய பேர் என்னன்னா தமிழ் தயாளன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இந்த படம் வந்திருக்கு. நிறைய பேர் மலைவாழ் மக்களை பற்றி காமிச்சிருப்பாங்க. இவர் ரொம்பவும் நம்ம மனசில் இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம அந்த மலைவாழ் மக்கள் அண்ட இருந்தோம் அப்படின்னா என்ன அவங்க எல்லாமே அனுபவிக்கிறாங்க, அதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது அவ்வளோ நேச்சுரலாக இயக்குனர் காமிச்சிருக்காரு. நிறைய படத்தில் காமிச்சாலுமே இவர் கொஞ்சம் தத்ரூபமாக காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ வசதி இல்லை, ஒரு பாதை வசதி இல்லை, எந்த ஒரு பஸ் வசதியும் இல்லாமல் அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றது தான் இந்த முக்கியமான இந்த படத்தில் கதை. அதே போல் இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த மலைவாழ் மக்களை சந்திக்க வருவாங்க ஓட்டுக்காக. அதுக்கப்புறம் அந்த சைடே வரவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. இந்த விஷயங்களையும் இயக்குனர் ரொம்ப ஆணித்தனமாக காமிச்சிருக்காரு. உண்மைதாங்க, அது இந்த படத்தில் மட்டும் இல்லை, இன்னும் உண்மையாகவே நடந்துட்டு தான் இருக்குது. என்னன்னா இந்த தருமபுரி அந்த மாவட்டத்தில் கூட சொல்லணும், ஓட்டு போட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கழுது மேலே வச்சு தான் அந்த மலைப்பகுதியெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இன்னமும் நிறைய சாலை வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, ஏன் இன்டர்நெட் வசதி கூட இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இயக்குனர் ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காரு அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். நிறைய விஷயங்கள் தெரியும். மலைவாழ் மக்களை காலி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த அதிகாரிகளுடைய ஆட்டம் அப்படி இருக்கும். என்னன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம அதிகாரிகள்கிட்ட போய் கேட்கும்போது, அன்னைக்கு நாங்கள் வந்தேன், நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தங்களா அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹீரோ பற்றி நம்ம சொல்லணும். ஹீரோ எப்படி அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் வரங்க, மற்ற நேரத்தில் வரல அப்படின்னும் போது அவர் குரல் கொடுக்கும்போது அவரை என்னெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அழகாக இயக்குனர் காமிச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியுமே, இது மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னா அவனை எப்படி அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள்லாம் நினைப்பாங்க. அதே தான் இந்த படத்துலையும் ஹீரோ கேள்வி கேட்கும்போது இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்டா அப்படின்ற மாதிரி இந்த அரசு அதிகாரிகள்லாம் பிளான் பண்ணுவாங்க. இவருடைய மனைவி வேற கர்ப்பமாக இருப்பாங்க, மருத்துவமனைக்கும் போக முடியாமல் அந்த அளவுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பார். அதுக்கப்புறம் இந்த நாயகன், அதாவது இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா மனைவியை மருத்துவமனை கூப்பிட்டு போவாரா இல்லை அவரே காப்பாற்றிக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டாகவே படம் போயிட்டுருக்கோம். அதே போல் ரொம்பவும் நேச்சுரலாக கேமரா ஒர்க்கு அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் அற்புதமாக இருக்குது. அதே போல் லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. மியூசிக் சொல்லணும், இந்த படத்துக்கு மியூசிக் தான் அப்படியே நகர்த்தின்னு போகிற விஷயங்களே மியூசிக் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படத்துக்கு முக்கிய தூணுன்னு பார்த்தோன்னா ஷீலா ராஜ்குமார் அவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மலைவாழ் மக்களோட அந்த கேரக்டர் அவ்வளோ அருமையாக அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை மக்களாகிய நீங்கள் திரையரங்குகளை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.